மீதான சொத்து குவிப்பு வழக்கில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளது கர்நாடக அரசு. இது குறித்த கூடுதல் தகவல்களை மூத்த பத்திரிகையாளர் வெங்கடேசன் தருகிறாரோடு பேசலாம். சார் வணக்கம். கிட்டத்தட்ட 4000 பக்கங்களில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. என்னென்ன முக்கியமான அம்சங்கள் அந்த மனுவில் இடம்பெற்றிருக்கிறது? 4000 பக்கம் இல்ல, ஆக்சுவலா கரெக்டா சொல்லணும்னா 2376 பக்கம். என்ன முக்கியமான அம்சங்கள் அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டிருக்கு? முக்கியமா என்ன சொல்றாங்கன்னா கர்நாடகாவை ஒரு மனுதாரரா இவங்க சேர்க்கல. அதனால இந்த கர்நாடக உயர்நீதிமன்றத்துல நடைபெற்ற விசாரணையே சட்டவிரோதமானது, அது செல்லாது. இந்த தீர்ப்பை அதாவது மே 11ஆம் தேதி கர்நாடக அரசு அளித்த தீர்ப்பை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும். இந்த சட்டவிரோதமாக இவர்கள் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். அதாவது தமிழக முதல்வர் ஜெயலலிதா, சசிகலா, இளவரசி மற்றும் சுதாகரன் அவர்கள் தவறான முறையில் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். எனவே அவர்கள் விடுதலையை ரத்து செய்ய வேண்டும். அவர்களுக்கு கீழ்கோர்ட் அளித்த தண்டனை உடனடியாக ரெஸ்டோர் செய்யப்பட வேண்டும். அதே போன்று ஜெயலலிதா அவர்கள் அந்த பதவி இருக்கும் தகுதியை இழந்தார், அந்த டிஸ்குவாலிபிகேஷனை மீண்டும் ரெஸ்டோர் செய்ய வேண்டும் என்று அந்த மனுவில் கூறப்பட்டுள்ளது. இந்த வாரம் தாக்கல் செய்யப்படும், அடுத்த வாரம் தாக்கல் செய்யப்படும் என்றெல்லாம் சொல்லப்பட்டது. ஆனால் ஜூலை முதல் வாரத்தில் மட்டுமே தாக்கல் செய்யப்படும். ஆவணங்களை தயார்படுத்துவதற்கு நிறைய கால அவகாசம் தேவை என்றெல்லாம் சொல்லப்பட்டது. இப்போது அவசரமாக தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாக எடுத்துக்கொள்ளலாமா? அவசரமாக தாக்கப்படவில்லை. சாதாரணமாக இந்த விடுமுறையில் தாக்கல் செய்யப்படும் மேல்முறையீட்டு மனுக்கள் கோர்ட் விடுமுறை முடிந்த பிறகு, அதாவது ஜூலை 1ஆம் தேதி உச்சநீதிமன்றம் மீண்டும் கோடை விடுமுறைக்கு பிறகு திறக்கிறது. அப்பொழுது முதல் வாரத்தில் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட வேண்டும். என்னால் இப்போது தாக்கல் செய்தால் அநேகமாக 1 வாரம் அல்லது 10 நாட்கள் ஆகும். எனவேதான் இப்போது இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இதில் அவசரம் எதுவும் இல்லை. மனு விசாரணைக்கு வரும் தேதி, அந்த மனுவை விசாரிக்க போகிற நீதிபதிகள் குறித்தெல்லாம் உச்சநீதிமன்றத்தில் என்ன மாதிரியான நடைமுறைகள் பின்பற்றப்படும் சார்? சாதாரணமாக ஒரு வழக்கை இந்த உச்சநீதிமன்றத்தில் ஒரு நீதிபதி விசாரித்தால் அது சம்பந்தமான மேல்முறையீட்டு மனுக்கள் சம்பந்தமான வழக்குகள் சாதாரணமாக அதே நீதிபதிகளிடம் தான் வரும். ஆனால் இந்த வழக்கை பொறுத்தவரை ஏப்ரல் மாதம் 27ஆம் தேதி தீபக் மிஸ்ரா அவர்கள் 3 நீதிபதிகள் கொண்ட அவர் தலைமையில் ஒரு தீர்ப்பு வழங்கினார். அதே போன்று ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதி மதன் லோகூர் அவர்கள் ஒரு தீர்ப்பு வழங்கினார். அந்த மதன் லோகூர் அளித்தும் நீதிபதி அவர்கள் இருவருடைய கருத்து வேறுபாடு இருந்த காரணத்தினால்தான் இந்த வழக்கு 3 நீதிபதிகளுக்கு மாற்றப்பட்டது. எனவே இந்த வழக்கு நீதிபதி தீபக் மிஸ்ராவிடமும் வரலாம் அல்லது மதன் லோகூரிடமும் வரலாம். மேல்முறையீட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட காலக்கெடுவிற்குள் இந்த வழக்கை முடிக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் கூறியிருந்தது. அதன் அடிப்படையில் இந்த வழக்கு விசாரணையும் குறிப்பிட்ட காலக்கெடுவிற்குள் முடிவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா அல்லது கூடுதல் அவகாசங்கள் வழங்கப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறதா? இல்ல, அது இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது அது போன்ற ஒரு கோரிக்கை வைக்கப்படும். அந்த கோரிக்கையை சம்பந்தப்பட்ட நீதிபதிகள் பரிசீலித்து அது சம்பந்தமாக முடிவெடுப்பார்கள். உடனடியாக அது மாதிரி காலக்கெடு விதிக்கப்படுமா என்றது உடனடியாக சொல்ல முடியாது. எவ்வாறு என்ன விதமான வாதம் நீதிபதிகளிடம் முன்வைக்கப்படுகிறது என்பதை பொறுத்தே அது நிர்ணயிக்கப்படும். சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் என்கிற அடிப்படையில் திமுகவுக்கும் சுப்பிரமணிய சாமிக்கும் என்னென்ன வாய்ப்புகள் இருக்கிறது தங்களுடைய வாதங்களை முன்வைக்க? இல்ல, அவர்களுக்கு கர்நாடக அரசு மேல்முறையீடு செய்யாத பட்சத்தில் தான் திமுக பொதுச் செயலாளர் அன்பழகனும் ஜனதா கட்சி அதாவது பாரதிய ஜனதா கட்சி தலைவர் சுப்பிரமணிய சாமி அவர்களுக்கோ இந்த மேல்முறையீடு செய்வதற்கு வாய்ப்பு அளிக்கப்படும். கர்நாடக அரசு முறையாக மேல்முறையீடு செய்ய காரணத்தினால் அவர்கள் இருவரும் மீண்டும் மேல்முறையீடு செய்வதற்கு எந்த விதமான வாய்ப்பும் இல்லை. அவ்வாறு அவர்கள் மேல்முறையீடு செய்தாலும் அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை தான் இந்த வழக்கை ஆரம்பத்தில் தொடுத்திருந்தது. அப்படி இருக்கும் பட்சத்தில் கர்நாடக அரசு தற்போது இந்த வழக்கை நடத்தப் போகிறது. ஆவணங்கள் ஏதேனும் தேவைப்படும் பட்சத்தில் உச்சநீதிமன்றம் நேரடியாக தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை அணுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா அல்லது முழுக்க இந்த வழக்கை கர்நாடக அரசு தான் நடத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறதா? முழுக்க கர்நாடக அரசு தான் இந்த வழக்கை நடத்தும். ஏனெனில் 3 நீதிபதிகள் கொண்ட தீர்ப்பு, அதாவது ஏப்ரல் மாதம் 27ஆம் தேதி தமிழக அரசு இந்த வழக்கை மேல்முறையீடு செய்வதற்கு எந்த விதமான முகாந்திரமும் இல்லை, அதாவது ஜூரிஸ்டிக்ஷன் இல்லை என்று தெளிவாக கூறியுள்ளது. எனவே அந்த நிலையில் கர்நாடக அரசுக்கு தான் இந்த வழக்கை மேல்முறையீடு செய்வதற்கோ அல்லது மேல்முறையீடு சம்பந்தமான விசாரணை முழுக்க நடைபெறுவதற்கோ கர்நாடக அரசுக்கு தான் முழு உரிமை அளிக்கப்பட்டுள்ளது. எனவே எந்த ஆவணங்கள் தேவைப்பட்டாலும் கர்நாடக அரசு தமிழக அரசிடமிருந்து பெற்று அதை கர்நாடக அரசு தான் தாக்கல் செய்யும். இணைப்பில் உங்களுடைய பல்வேறு தகவல்களை தந்ததுக்கு மிக்க நன்றி.